இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து ஒரு வீடியோவானது தமது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளையும் திரையில் பார்த்தோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் தொடர்ந்திருக்கிறார் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இந்த வீடியோவில் இந்திய ராணுவம் என்ன தகவல்களை கொடுத்திருக்கிறது? விவரம். பரிதா, இந்திய ராணுவத்தினுடைய அதிகார வலைதள பக்கத்திலே இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், இந்த போர் நடைபெற்றது, அதாவது இந்த ராணுவ இந்த தாக்குதல் பதிலடி என்பது நடைபெற்றது 1 முதல் 1:30க்குள், அதாவது 25 நிமிடங்கள் தான் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றது. அதில் சரியாக 1:28 மணிக்கு இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக சரியாக 1 நிமிடம் இந்த வீடியோ ஓடுகின்றது. அதுல ஆங்கிலத்திலே சில வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. I will find you through the dust and storm என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். You can hide in the distance between shadow and dust, but I will strike you down when you betray our trust என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீ எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய், போர் ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி தீவிரவாதிகள் மூலமாக எங்கள் நாட்டு மக்களை கொன்று குவித்திருக்கிறார். அதற்கு நிச்சயம் தக்க பதிலடியை நான் தருவேன். நீ எங்கு ஓடி ஒளிந்தாலும் உன்னை விடமாட்டேன். நிச்சயம் நான் துரத்தி வருவேன். எந்த இடத்தில் நிழலுக்கு சென்றாலும், நீ புயல் தூசி புயலுக்குள்ளே சென்றாலும் அந்த இடத்திலும் நான் தேடி வந்து உன்னை நிச்சயமாக உன் கதையை முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த வீடியோவானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி தமிழ் திரைப்படங்கள் விஜய், அஜித் ஆகியோருடைய அந்த த்ரில்லர் படங்களிலே ஒரு தீம் மியூசிக் போல வெளியிடப்படுமோ, ஒரு ட்ரெய்லர் வெளியிடப்படுமோ, அது போல இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அதிநவீன பீரங்கி மற்றும் ஆயுதங்கள் வெடிப்பது போல அந்த 1 நிமிட காணொலியிலே சில ஆங்கில வார்த்தைகளும் அந்த ஹெலிகாப்டர் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களும் பயன்படுத்தப்பட்டு ஏவுகணைகள் வேகமாக சீறி பாய்வது போலவும் அந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் ஒத்திகை நடைபெறுவதாக சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த பாகிஸ்தான் நிலைகளின் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதத்தினுடைய அந்த முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த நிலைக்கு முன்னதாகவே இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய ஆர்மி தரப்பிலே இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டு இந்த போர் இந்த தாக்குதல் பதிலடி தாக்குதல் நிறைவு பெற்ற அந்த தருணத்தில் சரியாக 1:28 மணிக்கு நள்ளிரவு நேரத்திலே எக்ஸ் வலைதள பக்கத்தில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வீரர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நிச்சயம் இந்த தாக்குதலில் நாம் வெற்றி பெறுவோம், நம்முடைய இலக்கை நாம் அடைவோம், அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகளை தகர்த்தெறிவோம். பிறகு இந்த வீடியோவை நாம் அப்லோட் செய்ய வேண்டும். அப்சல்யூட்லி டிராமாட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு இது வீடியோவை தயாரித்து மெய் சிலிப்பூட்டக்கூடிய வகையிலே இந்த வீடியோவானது அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் சீன தூதருடன் பாகிஸ்தான் அமைச்சர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு புறம் இந்தியாவினுடைய 10 மாநில முதலமைச்சர்களை அழைத்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக உள்துறை அமைச்சர் சில ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். மற்றொரு புறம் இந்திய ராணுவம் தேவையான பதிலடியை மீண்டும் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் வேறு ஏதேனும் சக்திகள் மூலமாக தாக்குதலை நடத்தினால் எப்படி தடுத்து நிறுத்துவது, மீண்டும் பதிலை கொடுப்பது எப்படி என்பது தொடர்பாக அவர்களும் விழிப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் இந்த வீடியோ வெளியான விவகாரமும் தற்போது கிடைக்கப்பட்டு அதனை நீங்கள் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.